வெல்கம் டு Gastroenteritis viewers and friends. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து வெள்ளரிக்காய் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வந்து வெந்தயம், 1 ஸ்பூன் வந்து மண்ணத்தை வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிய வச்சாச்சு. மீன்வைல் என்னோடய சேனல் Gastroenteritis எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மீன்வேல் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு சின்னதாக வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வதக்குறேன். ஏன்னா வந்து உப்பு போட்டு வதக்கினீங்கன்னா அதுக்கப்புறமா செகண்ட் டைம் அந்த அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு உப்பு வந்து கரெக்டாக போடலன்னா சரியாக வராது. அதனால் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வதக்குனா எப்படி வதங்குதான்னு பார்த்தேன். நல்ல இது ஒரு ட்ரையல் மாதிரி தான் பண்ணேன். இது நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. கொஞ்சமாக ஓரளவுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு தக்காளியை நல்லா வதக்குனிங்கன்னா பக்காவாக நல்லா வதங்கிடுது. ஸோ அதனால் இது ஒரு டிப்ஸ் மாதிரி ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம். நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் நல்லா வதங்குதான்ட்டு. அப்படி வதங்குச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது கரெக்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. அப்புறமா இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து இந்த பதத்தில் நல்லா வதங்கிடும். மீன்வைல் நான் போடுற ரெசிபிஸ் எல்லாமே வந்து காரம் மசாலா எதுவுமே இல்லாமல் எண்ணெயும் ரொம்ப கம்மியாக லிமிட்டடாக யூஸ் பண்ணி அல்சர் பேஷண்ட், அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட், லிவர் பேஷண்ட்டு, அப்புறமா போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேரில் வந்து பத்திய சாப்பாட்டில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறமா வந்து டெலிவரியான உமன்ஸ் கூட 7 to 10 days பத்தியத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கும் கூட இந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபுட் வந்து செட் ஆகும். ஸோ அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், அவங்களையும் டெய்லி இந்த வீடியோஸை பார்க்க சொல்லுங்கள். டெய்லி வித்தியாசமாக ஒவ்வொரு வீடியோ போடுறேன். ஸோ உங்களோட மேலான சப்போர்ட்டும் சப்ஸ்கிரிப்ஷனும் தான் எனக்கு தேவை. அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச அல்சர் பேஷண்ட்ஸ் யாராவது கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா வெறும் வெள்ளை சாதமும் தயிர் அது மாதிரி சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு தயவுசெய்து இந்த வந்து வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு தான் தெரியும் இதோட வெறும் வெந்த சாதம் சாப்பிட்றது எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றதுனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. மீன்வைல் 1 கப்பு அளவுக்கு பருப்பு எடுத்துகிட்டு அதனால் பருப்பு எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு வெள்ளரிக்காய் நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு 3-4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதை ஆட் பண்ணியிருக்கேன். வெள்ளரிக்காய் வந்து ஆல்ரெடி தண்ணி விடுற பொருள், அதே மாதிரி வந்து குயிக்காக வெந்துடும். ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். அதே மாதிரி இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 4 விசில் வைங்க. அப்போ தான் வந்து பருப்பு நல்லா வேகும். ஆனால் வெள்ளரிக்காய் நல்லா வெந்துடும், ஆனால் பருப்பு வந்து வேகிறதுக்கு கஷ்டம், கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் 4 விசில் வைங்க. அப்போ கரெக்டாக பருப்பு வெந்துடும். இப்போ நீங்கள் வந்து சாதாரணமான மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பருப்பை வேக வைப்பீங்க, அப்புறமா வந்து காயை போட்டு வேக வைப்பீங்க. இதெல்லாம் லென்த் அண்ட் லாங் ப்ரொசீஜர் ஆகிடும். இப்போ நான் செய்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட்டன் ஆகிடும். செய்கிற சமையல் வந்து நீங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் செய்கிறதுக்கு தேவைப்படாது, அவ்வளோ டைம் தேவைப்படாது. நான் செய்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 1.5 hours to 2 hours முடிஞ்சிடும். அப்புறம் நீங்கள் பண்ணுற மாதிரி 3 hours 3.5 hours ஆகாது. இது ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய டைப்பில் தான், சிம்பிள் அண்ட் ஈஸியாக தான் பண்ணியிருக்கேன். மீன்வைல் அல்சர் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் கூட அல்சர் பேஷண்ட் தான். ஸோ நானும் ஃபஸ்ட்டு வெள்ளை சாதமும் அவிச்ச பருப்பு தயிர் வெறும் இப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் யோசித்தேன், நம்ம காரமே போடாமல் ரெகுலராக மற்றவங்க சாப்பிட்ற மாதிரியே செய்யலாம், ஆனால் வந்து காரம் மட்டும் யூஸ் பண்ணாமல் சமைச்சு சாப்பிட்டு பார்த்தோம்னா எப்படி இருக்குது அந்த ரெசிபீஸ் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா தான் இருந்தது. ஸோ அதனால் 1.5 yearsலேருந்து 2 years வரைக்கும் நானே தான் இப்போ கரண்ட்டாக நானே தான் சமைச்சிட்ருக்கேன். ஸோ நம்ம செய்கிற டைப் ஆஃப் டிஷ்ஷஸ் வந்து மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இதை பார்த்து ஒரு 4 பேர் வந்து இதை பார்த்துட்டு அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அவங்க மனசு திருப்தியாக இதனால் வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸாக சாப்பிட்டாங்க அப்படின்னா அதுதான் எனக்கு ஒரு பெரிய சக்ஸஸ். ஸோ அதனால தான் இந்த வீடியோஸ் வந்து நான் டெய்லி அப்லோட் பண்ணுறேன். மற்றபடி இது வந்து நிறைய வியூஸ் போனணும், இதை வச்சு நிறைய பாப்புலாரிட்டி சம்பாதிக்கணுன்றதுலாம் எனக்கு என்னமே கிடையாது. பட் ஆனால் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் அவங்களுக்கும் தெரியும் இந்த மாதிரிலாம் சமைச்சு சாப்பிட்லான்ற மாதிரி. இப்போ 4 விசில் வந்துருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்தோம்னா இப்படி தான் இருக்கும். லைட்டாக கலந்து விட்டுக்குங்க. ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக கலந்திங்கன்னா வந்து வெள்ளரிக்காய் துண்டாக குழஞ்சி போயிடும். ஸோ அதனால் லைட்டாக ஜென்டிலாக கலந்து விட்டுடுங்க போதும். இப்போ வந்து நம்ம வந்து இதில் புளி கரைச்சல் ஆட் பண்ணணும். புளி கரைச்சலில் பார்த்தீங்கன்னா 2.5 பட்டை புளி, 1.5 ஸ்பூன் உப்பு,
அதே மாதிரி 3 ஸ்பூன் அரோட்டி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அரோட்டி மாவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரைச்சிட்டு இந்த 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 மாதிரி கலரில் தான் இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா இதில் கலந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி புளி கரைச்சிக்குங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து வெள்ளரிக்காய் நிறைய தண்ணி விடுன்றதுனால சாம்பார் நிறைய ஆகிடும். இப்போ நான் சொல்லியிருக்க போர்ஷன் எல்லாமே 2 பேருக்கு உண்டானது தான். இப்போ நம்ம ஊற்றிட்டு நல்லா ஜென்டிலாக கலந்து விட்டுறலாம். ஸோ தட் நாலா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிடும் உப்பும் புளியும். மீன்வைல் அரோட்டி மாவு போடுறதுனால நல்ல திக்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் இதில் ஜவ்வரிசி கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி கூட நல்ல திக்னஸ் கொடுக்கும். வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது, ரொம்ப சேஃபு. இந்த மாதிரி வந்து ரெசிபிஸ் சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா அல்சர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப சேஃப்ஃபுல்லாக இருக்கும். வயிற்றுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. எரிச்சலோ ஒரு வயிறு சாப்பிட்டதுக்கப்புறமா இருக்கிற ஒரு டிஸ்கம்ஃபோர்ட்டோ இல்லை ரொம்ப அன்ஈஸியாக இருக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் இந்த வீடியோஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது அல்சர் பேஷண்ட்டோ இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது பண்ணுங்கள். மீன்வைல் இது வந்து லோ ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் வச்சிங்கன்னா போதும். தேங்க்யூ.